Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. In the last session, we have completed the digestion in the small intestine. Small intestine வரைக்கும் digestion எந்த மாதிரி process நடந்தது and அதுல வந்து நம்ம carbohydrates digestion எப்படி இருந்தது, proteins digestion எப்படி இருந்தது and lipids direct digestion நம்ம சொல்லும்போது it is totally different from carbohydrates as well as proteins because கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதோட ரெஸ்பெக்டிவ் மோனோமெரிக் ஃபார்ம்ஸ்க்கு மாறும்போது லிபிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது ஒரு வேற ஒரு ஃபார்முக்கு மாறுச்சு அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ லைக் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சொல்லும்போது ஜஸ்ட் கன்வெர்ட் இன்டு குளுக்கோஸ் ஆர் கேலக்டோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் ஆர் மால்டோஸ் இந்த மாதிரி ஃபார்முக்கு மாறுது. அதே ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கன்வெர்டட் இன்டு அன் அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட்ஸ் தான் நிறைய கன்வெர்ட் ஆகுது. பட் நம்ம லிபிட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு ஃபேட் குளோபியூல்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகுது. தென் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பிளட் ஸ்ட்ரீம்ல எப்படி ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வந்து அட் லாஸ்ட் வந்து சேருதுன்றது டோட்டலா டிஃப்ரெண்டா நம்ம வந்து பார்த்துருந்தோம். ரைட், பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து அது லிபிட் மாலிகல்ஸ் இருக்கு. தென் வந்து அந்த லிம்ப் கிளாண்டுக்கு போகும்போது லிம்பாட்டிக் டக்டுக்கு போகும்போது அந்த ப்ரோட்டீன் கோட் என்ன பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா அதோட ஃபேட் குளோபியூல்ஸை சுத்தி வந்து ஒரு கவர் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இட் ஜஸ்ட் டைரக்ட்லி கோஸ் டு த பிளட் ஸ்ட்ரீம். இதை நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம். அண்ட் இட் வி கால்ட் இட் ஆஸ் அ சில்லோ மைக்ரான் அப்படின்ற ஒரு யூனிட்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட், ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் snapshot was taken in our PDF book. பட் இது ரொம்ப நமக்கு இதாக தெரியுதுனால I just cut down into two halves. ரெண்டு தான் நான் பிரிச்சிட்டேன். So let us start with this number one. First we will talk. இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க. So I just want to tell a few things for you. Okay, so human digestive system அப்படின்னு நம்ம பார்க்கலாம். It's a pretty amazing. Yes, so human digestive system, not only human digestive system, at the same time நம்ம பாடியில நம்ம ஹியூமன் மட்டும் கிடையாது, ஈவன் ஒவ்வொரு அனிமல்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஈவன் நம்மளோட கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுவே ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ஏன்னா வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேது, பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இவ்வளோ கிளீனா எவ்வளோ அழகா அதை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது, எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அமேசிங்கான அதுவும் வந்து ஒரு அமேசிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து நம்ம ஹியூமன் டைஜஷன் பார்க்கறனால இதை பத்தி மட்டும் தான் பேசுறோம். பட் நாட் ஒன்லி டைஜஸ்டம், அட் த சேம் டைம் எந்த ஒரு சிஸ்டம் நீங்க வந்து ஸ்டடி பண்ணாலுமே ரொம்பவே அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் வென் வி கேம் டு நோ சர்டன் திங்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது கார்போஹைட்ரேட் எப்படி பிரேக் டவுன் பண்ணும், ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லும் போது லிபிட்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ரைட், ஸோ அது வந்து அதுவும் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். Turning the food we eat into fuel the body uses for energy and to help us to grow. Right, நம்மளோட ஃபுட்டை என்னவா மாத்துது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவலா மாத்தி நமக்கு எனர்ஜியா கொடுக்குது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இட் ஹெல்ப் அஸ் டு க்ரோ. நம்மள வந்து நம்மளோட க்ரோத்துக்கு பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டலி க்ரோத் அப்படின்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹவர் சம்டைம்ஸ் ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் இன் அவர் எவ்ரிடே ரொட்டீன். இது மட்டும் இல்லாம என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில நேரத்துல வந்து சின்ன சேஞ்சஸ் நம்மளோட எவ்ரிடே ரொட்டீன்ல வந்து கேன் கெட் இன் த வே ஆஃப் ஹெல்தி டைஜஷன். எஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஹெல்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்மளோட பாடியில சேஞ்ச் பண்ணும். அது சின்ன சேஞ்சஸே வந்து நமக்கு ஒரு நல்ல இம்பாக்ட், நம்ம நல்ல ஒரு ஹெல்தி டைஜஷனை உருவாக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் திஸ் நம்பர் ஒன். ஸோ நம்பர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஜஷன். ஸோ இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மவுத் தான் அந்த இடத்துல வந்து அழகா கிளியரா கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here digestion begins as soon as the food enters into the mouth. ஃபுட் என்டர் ஆன உடனே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. எந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மவுத்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட கண்டினியூஸ் பாருங்க. ஸோ we are going to see about the mouth. ஸோ மவுத்ல நமக்கு என்ன இருக்கும் நமக்கு தெரியும். இது வந்து எல்லாமே வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, we are having a 3 pairs of salivary glands secrete saliva. salivary glands அப்படின்னு நம்ம சொல்லும்போது
நம்ம மவுத்ல வந்து எந்தெந்த ரீஜன்ல இருக்குன்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் 3 பேர்ஸ் ஆஃப் சலிவரி கிளாண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்சைம்ஸ் இந்த சலைவா மிக்ஸ் வித் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த சலைவால இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பார்ட்டிகல்ஸோட மிக்ஸ் ஆகுது. அண்ட் ஸ்டார்ட் பிரேக்கிங் தெம் டவுன் வைல் சூவிங். நம்ம மெல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூவிங்னா மெல்றது, ரைட்? மெல்லும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் அண்ட் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்றத இதுல கொடுக்குறாங்க. ஓகே, then we will go to the second one, which is nothing but esophagus. Esophagus. So esophagus is a tube connecting the mouth to the stomach. So esophagus எங்கன்னு வருது நம்ம பார்த்தோம். நம்மளோட மவுத் ரீஜன் இருக்கு, பக்கட் கேவிட்டி இருக்கு, then we are having pharynx, then only esophagus. So the esophagus என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மவுத் வந்து மவுத்துக்கும் அண்ட் ஸ்டொமக்குக்கும் வந்து கனெக்ட் பண்ற ஒரு லாங் டியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல வந்து ஒரு டியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். See here, see இந்த இடத்துல வந்து செகண்ட் பார்ட்ன்றத மார்க் பண்ணி கொடுத்துருங்க. So this is the esophagus tube. Okay, after swallow the food travels down through the esophagus to the stomach. So once நம்ம வந்து ஃபுட்டை ஸ்வாலோ முழுங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து ஈசோஃபேகஸ்ல இருந்து ஸ்டொமக்கு ரீச் ஆகும் அப்படின்றாரு. ஓகே, ஸோ டூ யூ நோ, இன்னொரு என்ன கேட்குறாங்க, the esophagus takes your chewed food and squeezes it downward using muscle contraction called peristalsis. ஸோ நம்ம பெரிஸ்டால்சிஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிஸ்டால்சிஸ்ன்றது நமக்கு ஒரு புது டேர்ம் அப்படின்றது கிடையாது, ரைட்? பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பெரிஸ்டாலிக் வேவ்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் வந்து பெரிஸ்டாலிக் வேவ்ஸ் வந்து சரியா மெயின்டைன் ஆகலை அப்படின்னா, ஆன்டி பெரிஸ்டாலிக் வேவ்ஸ் நடக்கும்போது we get the vomiting sensation. vomiting அப்படின்றது அப்ப நடக்கும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரைட்? ஸோ தேர்ட் பாருங்க, இதுல என்ன கூட கார்டியாக் ஸ்பிரிண்டர். we have already seen that cardiac sprinter. cardiac sprinter எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசோஃபேகஸ் ஹெட்லயோ ஸ்டொமக்கோட ஸ்டார்டிங் ரீஜன். ஸோ இந்த பிக்சர் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். see here, this is the cardiac sprinter. ஓகே, இதுதான் வந்து cardiac sprinter நம்ம சொல்றோம். and the cardiac sprinter is where the esophagus meets the stomach. cardiac sprinterன்றது one of the esophagus part. இது வந்து stomach meet பண்ணுது. This group of muscle act like a gate to prevent stomach acid from going back up into the esophagus. Once again, இதையும் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட், ஏன்னா பிகாஸ் ஸ்டொமக்ல இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், தட் இஸ் HCl. பிஹெச் அசிடிக்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆசிட். ஏன் வந்து அது அசிடிக்கா இருக்கணும்ன்றது நம்ம சொன்னோம். பிகாஸ் நம்ம ஃபுட்டை வந்து டைஜஷன் ஆன ஃபுட்டு வந்து வந்துட்டு இருக்கும் போது அதுல பாக்டீரியாஸ் பேத்தோஜன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த HCl என்ன பண்ணுன்னா அது ஈஸியா வந்து கில் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் வை தே ஆர் ஹேவிங் தட் அசிடிக் pH. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கார்டியாக் ஸ்பிரிண்டர் வந்து ஈசோஃபேகஸ் அந்த எண்டு வந்து ஆக்சுவலி ஸ்டொமக்ல மீட் ஆகுது. இது வந்து ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து திரும்பி அது பேக் ஃப்ளோ அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீஃப்ளக்ஸிங் அப்படின்வாங்க. ஓகே, ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈசோஃபேகஸ் திரும்பி போகக்கூடாதுன்றதுக்காக இருக்கு. ஓகே, தென் we will go to the next one, that is the fourth part பாத்தீங்கன்னா stomach. We are going to discuss about the stomach. Gastric juice contain HCl and gastric enzymes. Gastroனாலே stomach நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுல HCl இருக்கு, நிறைய gastric enzymes இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. helps to digest proteins and other food by pepsin enzyme while minimizing harmful bacteria. அதையே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய நம்ம அதுல இருக்கக்கூடிய பெப்சின் என்சைம் என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அட் த சேம் டைம் அது என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா என்டர் ஆகுறதையும் இது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் we will go to the fifth one, liver. அண்ட் இந்த பிக்சர்லயும் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து ஸ்டொமக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் த லிவர். த லிவர் செக்ரேட் பைல். ஸோ லிவர் என்ன செக்ரேட் பண்ணுன்றதை நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை மென்ஷன் பண்ணியாச்சு. see here, பைல் வந்து செக்ரேட் பண்ணுது. பைல் ஹெல்ப்ஸ் த ஸ்மால் இன்டெஸ்டைன் பை பிரேக்கிங் டவுன் ஃபேட்ஸ் அண்ட் மேக்கிங் தெம் ஈஸியர் டு அப்சர்வ். ஸோ பைல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனை
ஃபேட்டை வந்து ஆக்சுவலா பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து ஈஸியான ஒரு சப்ஸ்டன்ஸா அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதான் வந்து பைலோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகே. அண்ட் கால் பிளேடர் ஸ்டோர்ஸ் பைல் செக்ரீஷன். இதுவும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க லிவரோட ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா கீழேயே வந்து we are having a structure called gallbladder. Gallbladder அப்படின்றது வந்து லிவரோட செக்ரீஷன் பைல் சால்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரியா வந்து அது ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே. டு யூ நோ என்ன கொடுக்குறாங்க பாருங்க. The liver is also an important detoxification organ. Yeah, I have already told you that நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுல முக்கியமான ரோல் பிளே பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் தான். ஓகே. ஸோ லிவர் இட் ஹெல்ப்ஸ் டு ஃபில்டர் அண்ட் எலிமினேட் ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் அவர் பாடி. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸா இருக்கலாம், இல்ல ஈவன் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து இப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா இருக்கலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எதுவா இருந்தாலுமே சரி, லிவர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ், அது வந்து ரிமூவ் பண்றதுதான் டீடாக்சிஃபைங் ஆர்கன் அப்படின்னு அதுக்கு இன்னொரு ஒரு நேமும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நவ் see here, do you know ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டைஜஸ்ட் சிஸ்டம் அசோசியேட்டட் டிசார்டர்ஸ் ஆர். ஸோ டைஜஸ்டத்துல வரக்கூடிய சில டிசார்டர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ்ட்ரிட்டாஸ். அதாவது வயிற்றுல வரக்கூடியது. டீஸ் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ ஆக்சுவலி வந்து ஸ்டொமக் ரிலேட்டட் தான் வந்து கேஸ்ட்ரிட்டாஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் ப்ளோட்டிங். நம்ம அடிக்கடி நம்ம ஃபீல் பண்ணிருப்போம், எல்லா பர்சன்ஸுமே வந்து ப்ளோட்டிங் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி வயிறு மந்தமா இருக்கும், ஆனா வந்து எதுவுமே நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். பட் ஆனாலும் வயிறு மந்தமா இருக்கும், சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் அந்த டைம் நமக்கு பிடிக்காது. தட் இஸ் கால்டு ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டயேரியா. we know the dysentery and vomiting ரெண்டுமே சேர்ந்து வந்ததுன்னா that is called diarrhea. அண்ட் கான்ஸ்டிபேஷன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பர்சன்ஸால அவங்களால நார்மலா இப்போ நார்மலா வந்து ஃபிக்கல் மேட்டரை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷனால இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன்ல we can easily cure அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன்ல நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதுக்கெல்லாம் நிறையவே எடுத்துக்கணும். தென் ஹார்ட் பர்ன் அண்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஹார்ட் பர்ன் பாத்தீங்கன்னா நம்மளோட பொதுவா வந்து நீங்க என்ன ஐட்டம்ஸ், என்ன ஸ்வீட், இந்த மாதிரி எல்லாம் ஆயில் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருந்ததுன்னா அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஈவினிங் டைம் ஆர் நைட் டைம்லாம் நீங்க வந்து அது கன்சியூம் பண்ணீங்கன்னா you may feel somewhat like a burning sensation இருக்க மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். எனக்கு வந்து இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா நம்ம மிக்சர் நம்ம சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஆயில் ஐட்டம்ஸ் நைட் டைம்ல சாப்பிட்டாலும் எனக்கு அந்த ஒரு ஹார்ட் பர்னிங் சென்சேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் இட் ஆல்சோ காசஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஆசிட் வந்து ஏறின மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்து நீங்களும் ஒரு ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நல்லா இது பண்ணீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா அந்த இடத்துல மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஜாண்டிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சக்காமலை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகே. மஞ்சக்காமலை சொல்றதுதான் ஜாண்டிஸ் கொடுத்துருக்காங்க. கால் பிளேடர்ல வரக்கூடிய கால் ஸ்டோன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒபேசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா நம்ம எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே இல்லாம, பிசிக்கலா ஆக்டிவா இல்லாம வெறும் உட்கார்ந்த இடத்துலயே நம்ம உட்காந்து சாப்பிட்டு தூங்குறது, திரும்பி சாப்பிட்டு திரும்ப தூங்குறது, படிக்க மாட்டானா. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா we may put huge weight அப்படின்ற கண்டிஷன் போகும். ஸோ தட் இஸ் we called as a obesity. இது எல்லாமே கீழே கொடுத்துருக்குற அந்த பிக்சர் ரெப்ரஸன்டேஷன் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் சம்வாட் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சில சயின்ஸோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் see here I have cut down the remaining part. So மேல அந்த ரிமைனிங்க வந்து ஃபர்ஸ்ட் டாப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் நான் கொடுத்துருக்கேன். ஹியர் யூ கேன் see that 7th இப்போ நம்பர் 7 பார்ப்போம். 6 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, லிவர் பார்த்தோம். அண்ட் now we are going to see about the pancreas. So pancreas நீங்க எடுத்தீங்கன்னா here you can see that the pancreas is connected to the duodenum. pancreas எப்படி கனெக்ட் ஆகுன்றதை நம்ம சொல்லிடணும், ரைட்?
ஸோ பேங்க்ரியாஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டமக் அடுத்து லிவருக்கு அப்புறம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த டியோடினம் where three important digestive enzymes are made. ஸோ இந்த இடத்துல தான் மொத்த 3 முக்கியமான என்சைம்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா புரோட்டியேஸ் ஹெல்ப்ஸ் டைஜஸ்ட் புரோட்டீன். ஸோ புரோட்டியேஸ் அப்படின்றது புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸா இருக்கு. ஓகே, அதே மாதிரி லிப்பேஸ் ஹெல்ப்ஸ் டைஜஸ்ட் ஃபேட்ஸ். லிப்பேட்ஸ்ன்றது ஃபேட்டி ஆசிட்ஸை டிசால்வ் பண்றதுக்கு அது வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் பாருங்க, அமிலேஸ் ஹெல்ப்ஸ் டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட். ஸோ அமிலேஸ் என்ன பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட் டைஜஷனை ஹெல்ப் பண்ணி அசோசியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். And see here, there are some of a fact were given. Fun fact என்னன்னு பார்ப்போம். There are two kinds of fiber and both support a healthy colon. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா லைக் saying about the constipation அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் எப்படி அவாய்ட் பண்ணலான்றதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது அதிகமா வராது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஆனா இங்கே பாருங்க, ஸோ அது என்ன கொடுக்குறாங்கன்னா 2 விதமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு ஹெல்தி கோலன் சீக்கிரம் கடுத்தா நம்ம லார்ஜ் சீக்கிரம் கடுத்தா நம்ம கோலன் வந்து ஸ்டடி பண்ணும். ஓகே, ஸோ அந்த கோலனுக்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and then we will go to the next one. Number 8 is small intestine. The small intestine என்ன கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். Most of the nutrients from food are digested and absorbed in the small intestine. இது நம்ம லாஸ்ட் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனால அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ். ஓகே, அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸை நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ கேன் சி திஸ் இஸ் த ஸ்மால் இன்டெஸ்டைனோட பார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் do you know small intestine line with mucosa. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மியூக்கஸ் லைனிங் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஆர்கன் அதுவும் இன்டர்னல் ஆர்கன் நம்ம சொல்லும்போது கண்டிப்பா லைனிங் இருந்தே ஆகும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க, மியூக்கோசாவால இருக்கு. A layer of tissue that helps to absorb nutrients, produce digestive enzymes and make mucus to protect the delicate intestinal wall. ஸோ இது வேற என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுது, மியூக்கஸை வந்து ஒரு இன்டெஸ்டினல் வால்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். Okay, then the 9th one, large intestine colon. Most of the bacteria living in the digestive tract can be found in the large intestine. This is where the digestive process comes to an end. Because large intestine முடிஞ்சதுக்கு அப்புறம் anus region தான். ஸோ அதோட வந்து நம்மளோட டைஜஷன் ப்ராசஸே முடியுது. ஸோ அட் லாஸ்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து அந்த டாபிக் முடிய போகுது. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இந்த சைடு பாருங்க, சாலிபிள் ஃபைபர் சோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்சாலிபிள் அப்படின்றத கொடுக்குறாங்க. என்னன்னு பார்க்கலாம். சாலிபிள் ஃபைபர் சோக்ஸ் பார்த்தீங்கன்னா சோக்ஸ் அப் டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட் இன் த டைஜஸ்ட் சிஸ்டம். ஸோ சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வந்து ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம்ல வந்து வேஸ்டா இது பண்ணுது, டாக்ஸிக் எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து இன்சாலிபிள் ஃபைபரை பாருங்க, தட் இஸ் கால்ட் டஃபேஜ். அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேஜ். ஆர் த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்கறதுக்கு டீ மாதிரி லைட்டா தெரிஞ்சுது. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் டஃபேஜ். Insoluble fibers move bulk through the intestine to help with regular bowel movements. Bowel movements அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீக்கல் மேட்டர் வந்து நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்து ஏனஸ் வழியா ரிலீஸ் ஆகும்போது we call that waste material as bowel. Okay, we called it as a bowel. இப்போ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, there are more than 100 trillion bacterial cells in your body. 100 trillion cells இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா up to 70% of our natural immune system support is in the digestive tract. இப்போ நம்ம 70% நம்ம எங்க போகணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடியில எஸ்பெஷலி நம்மளோட பாடி ஹியூமன் பாடி நம்ம சொல்லும்போது
We are totally made of 70% of natural immune system. நம்ம டைஜஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Digestive tract is home to a natural balance of good, bad and neutral bacteria. பிகாஸ் இது உண்மையான விஷயம். பிகாஸ் டைஜஸ்ட் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஒரு குட்டா இருக்கலாம், இல்லைன்னா பேடா இருக்கலாம், இல்லை நியூட்ரல் பாக்டீரியாவா இருக்கிறது எல்லாமே மெயின்டைன் பண்றது நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட் தான். ஓகே, good bacteria are also called probiotics, support overview digestive and immune health. இதுல வந்து ஏன் வந்து குட் பாக்டீரியா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபார் மேக்கிங் யோகட். இப்போ நம்மளோட ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து வி ஆர் டூயிங் சம்திங் லைக் நம்ம பார்த்துருப்போம். இந்த யோகட் அப்படின்ற சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்க இல்லைன்னா அதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட ஃபுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும். பிகாஸ் தே ஆட் சம் ஃபிளேவர் லைக் சாக்கோ அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து சம் ஃப்ரூட்டோட ஃபிளேவர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கர்ட். ஆனால் ஸ்வீட்டா இருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த ஃப்ராக்னன்ஸ் ஓடுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். தட் இஸ் கால்ட் நத்திங் பட் ப்ரோபயோட்டிக்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, we called it as a probiotics. Okay. Here are 5 simple things you can do every day to maintain a healthy, balanced diet. என்னன்னு பார்ப்போம். First one, eat a healthy diet. Drink plenty of water. So plenty of water அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடத்துக்கு தண்ணி முழுசும் நம்ம வந்து குடிச்சிடக்கூடாது. ஓகே, plenty of water அப்படின்னா we are having some optimum water level. அதை பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம அடல்ட் பாடிஸை பொறுத்தவரைக்கும் 3.5ல இருந்து 4 liters of water அப்படின்றத we can consume. ஓகே, அண்ட் ஸ்டே பிசிக்கலி ஆக்டிவ். எப்பவுமே வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு டிவி பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் இல்லை சம்திங் வேற ஏதாவது ஒர்க்கை நம்ம உட்காந்துட்டே பண்றதுக்கு பதிலாக we should actively involve in a physical exercise. அந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் மேனேஜ் ஸ்ட்ரெஸ். ஒரு சிம்பிள் டயட்னால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதா இதுல கொடுக்க வராங்க. ஓகே, சி மேனேஜ் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். அண்ட் டேக் அ டெய்லி ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட். டெய்லி வந்து ஒரு யோகட் நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம பாடி அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, then last part of digestion is called as a digestion. கடைசி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா digestion. digestionனா ingestion அப்படின்னா உள்ள அனுப்புறது, digestionனா வெளியே ஏத்துறது. that is called digestion. okay, the digestive waste and unabsorbed substances in the ileum, because we know that small intestine ஓட last part எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ileum, duodenum, jejunum and the last one is the ileum. okay, so இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the digestive waste and unabsorbed substances in the ileum enter into the large intestine and it mostly contains fiber called roughage. so அதை மொத்தமா சேர்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா the waste material வந்து we called it as a roughage அப்படின்றத கொடுக்குறாங்க. okay, the roughage is utilized by symbiotic bacteria. இந்த roughage என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூக்கஸ்ல இருக்கக்கூடிய symbiotic bacteriasலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த it is utilized by symbiotic bacteria in the large intestine. so large intestineல இந்த இடத்துல வந்து ஒரு symbiotic bacteria function ஆகுது for the production of substance like vitamin K and other metabolites. சில இதுக்கு வந்து vitamin K இதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. and then all these substances are absorbed in the colon along with water. so இதுல இருக்கக்கூடிய நம்ம சொன்ன substances எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட colon வழியாவே excrete ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. and the waste is then solidified into fecal matter in the rectum. so at last it is then solidified with fecal rectumல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா solidification-ஆ மாறுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். okay, the fecal matter initiates a neural reflex causing an urge or desire for its removal, because sometimes we may feel like urgency. ரொம்ப எமர்ஜென்சி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we are feeling like that we have to go immediately to the washroom. இந்த மாதிரி டாய்லெட்ல அதிகம் சீக்கிரமா போகணும் அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் you can see that இதை வந்து இது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம பாடி ஒன்ஸ் அந்த ஒரு ஃபீலிங் வந்தாலே வி ஜஸ்ட் ஃபீல் லைக் வி ஹாவ் டு ரிமூவ் நவ் இட் செல்ஃப். ஸோ நம்ம உடம்புல இருந்து இப்பயே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்சேஷனை வந்து அது வந்து கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். ஓகே. Digestion of feces through the anal opening is called deification. ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த அன்டைஜஷன் ஆர் அன்அப்சர்வ்டு ஃபுட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏனல் ஓப்பனிங் மூலமா வெளியே போகுது. ஏனல் ஓப்பனிங் இஸ் நத்திங் பட் ஏனஸ். ஓகே. ஸோ இட்ஸ் அ வாலண்டரி ப்ராசஸ் அண்ட் இஸ் கேரிட் அவுட் பை அ பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட். இது வந்து பண்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்றது இதுல பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே. Okay, students, shall we go to the next one? And இதுல பாருங்க, calorie value of carbohydrate, proteins and fats. So ஒரு calorie அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்? Proteinsல எவ்வளவு calories இருக்கு, fatல எவ்வளவு calories இருக்கு, and then இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து எவ்வளவு calories இருக்குன்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே. We obtain 50% of energy from carbohydrates. நம்ம carbohydrates மட்டும் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா we are getting 50% of carbohydrate from 50% energy from carbohydrate. Okay. And 35% energy from fat and 15% energy from proteins. இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய starting point. Okay. We require about 400 to 500 gram of carbohydrates, 60 to 70 gram of fats and 65 to 75 gram of proteins per day. ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா நம்மளோட சாதாரணமான ஒரு ஆவரேஜ் பீப்புள் நம்ம சொல்றோம் இல்லையா? வெயிட் a minute. ஒரு ஆவரேஜ் இப்போ வந்து ஒரு 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 சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தோட சர்வேயும் உட்காந்து எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. அதை மொத்தமா எடுத்து ஆவரேஜ் எப்படி வருதுன்றதை பொறுத்து அதையும் பார்ப்பாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து ஆவரேஜா இது வரைக்கும் எடுத்த சர்வே பற்றி சொல்றாங்க 400 to 500 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும்ன்றாங்க. அண்ட் அதே வந்து ஃபேட் பார்த்தீங்கன்னா 60 to 70% ஃபேட் இருக்கணும், 75 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. பேலன்ஸ் டயட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் வில் வேரி அக்கார்டிங் டு தியர் ஏஜ். பேலன்ஸ் டயட்ன்றது சில சில விஷயங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டோட்டலா டிஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஜெண்டர். ஸோ ஒரு ஃபீமேல் அண்ட் மேல் நம்ம ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மேல் கன்சியூம்ஸ் மோர் ஃபுட் தேன் ஃபீமேல். ரெண்டு பேர் ஈவன் தோ தே பிலாங் டு த சேம் ஏஜ் குரூப் அண்ட் சேம் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலுமே மேல் கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் அண்ட் அது எல்லாமே டோட்டலா டிஃபர் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ வேரி ஃப்ரம் ஜெண்டர் டு ஜெண்டர். ஒரு ஜெண்டருக்கு இன்னொரு ஜெண்டருக்கும் வேரி ஆகுன்றாங்க. அண்ட் லெவல் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் சச் அஸ் பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் இது எல்லாமே வந்து பேலன்ஸ் டயட்டுக்கான ஒரு இதான் கொடுக்குறாங்க. ஓகே. அது வந்து ஒரு சிலவங்களுக்கு இன்னொரு சிலவங்களுக்கும் வேரி ஆகலாம். ஓகே. So next, carbohydrates are sugar and starch. Okay students, so இந்த நம்ம large intestine ஓட digestion நம்ம complete பண்ணதுமே we will start this nutritional and digestive disorders. We will see in the next class. Okay. Now today here I end this session. We will continue in the next class, students. Thank you.